I came to know Relax through only your ad way back in 2020. பட் ஆனால் நம்ம மெட்டீரியலைஸ் பண்ணது வந்து மேபி ஒரு 2 years பேக் தான் நம்ம மெட்டீரியலைஸ் பண்ணோம். டியூ டு கோவிட் ஃபர்ஸ்ட் செகண்ட் வேவ் ஸோ வி ஆர் நாட் ஏபிள் டு இன்வெஸ்ட், அந்த கான்ஃபிடன்ஸ் வரல. அண்ட் செகண்ட் we own two electric two-wheeler way back from 2016. So Hero Electric when they launched, so ஒரு secondary vehicle எடுத்து நாங்க வந்து பண்ணிட்டோம். So that gave confidence that electric will work. And I roam to China and நான் roam பண்ணியிருக்கேன். அந்த டைம்லேயே 2014 என்றால் இங்கே அப்பவே வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஒரு கன்சியூமர் டைரக்டா வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாடல் வந்து இட் வாஸ் வெரி குட் அண்ட் டில் நோ ஒன் டஸ் தட். ஸோ ஒரு 6 lakhs 7 lakhs வாட் எவர் த இன்வெஸ்ட்மெண்ட் கேன் பி, இட் இஸ் வெரி லெஸ் ஃபார் அ சார்ஜிங் ஸ்டேஷன். அண்ட் ரிலையன்ஸ் இஸ் சப்போர்ட்டிங் தட் பிபி மாடல் தட் இஸ் purely only you are doing, no one is doing, no one else is doing, and no one else have that vision to do it. That is the unique feature which Relax has. இது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்தியால யாரும் பண்ணல. இது ஐ எம் ஆல்சோ சர்ச்சிங் வித், நான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் ஒரு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம we want to expand, we want to stabilize and we want to be the leader of the segment அப்படின்னா we need to go a longer way and it is a process, always a process, anything. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஆப்ரேஷன்ஸ் எங்கெல்லாம் ஸ்ட்ரீம்லைண்டா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள், இப்போ வெங்கட்டுக்கு தெரியும், ஐ எம் த ஒன் ஹூ டிஸ்டர்ப்ஸ் இன் தி லாட் வென்எவர் ஐ கோஸ். நவ் ஐ ஓன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ நாங்கள் வந்து இப்போ எங்கே போனாலும் ஃபேமிலியாக நாங்கள் ட்ரிப் போகும்போது கண்டிப்பாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் எடுத்துட்டு போகிறோம். அண்ட் we only use Relax charging station as a primary. In case we are facing any disturbance, then we use alternate. So நீங்க இப்போ AI dashboard யூஸ் பண்ணி நான் இன்டெகிரேட் பண்ண போறேன்னு சொன்னீங்க இல்லையா? So I want you to have a key focus on our utilization of the chargers. And if a particular charging station is not being utilized, there are number of reasons. பாத்தீங்கன்னா நம்ம யார் அங்க இடம் கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய ப்ராப்ளமா இருக்கும், மேபி பவர் ஃபிளக்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம், இல்ல நம்ம ஏரியால வேற ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட். தட் வில் கிவ் us a correct picture about the business. If we are correctly monitoring and setting a benchmark and moving ahead for a particular station, for a particular infra, then definitely we will be a market leader. No one started doing it. So that is my humble suggestion and I know Relax will do it. Thank you. Yes sir. பிராண்டிங் எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ உங்களுக்கு வந்து ரிலாக்ஸோட பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்கு? அதை நான் வெண்டர் ரிலேஷன்ஷிப் தான் வச்சுருக்கேன் சார் கூட. அது ஒரு 3 years நல்லா தான் போயிட்டுருக்கு. ரிலாக்ஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நான் இருக்கேன். எலக்ட்ரிக் சார்ஜர் அவர் எடுத்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நான் இருக்கேன். அது நல்ல க்ரோத்தில் போகுது, எனக்கும் பிஸ்னஸ் நல்ல க்ரோத்தில் தான் போயிட்டு. சூப்பர். இவர்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக வேறு ஸோ இது வரைக்கும் எந்த பேமெண்ட்டும் ஹோல்ட் பண்ணுறதே கிடையாது. ஓகே. அண்ட் ஆல்சோ பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்கு? பிஸ்னஸ் ரெகுலராக தான் வந்துட்டு இருக்கணும். நமக்கு மாதமே இருந்து நிறைய பிஸ்னஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ எங்களோட பிஸ்னஸுமே அதில் இருந்து க்ரோத் ஆகிட்டு இருக்கு. நாங்களுமே புதுசாக நிறைய விஷயம் இவர்கிட்ட இருந்து இன்வென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ரெகுலராக பண்ண ஒர்க்கே பண்ணாமல் கொஞ்சம் புதுசாக நாங்களும் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால பெட்டராக இருக்கு. எல்லா வாட்டியும் சப்போர்ட் பண்ணுவார். இப்போ ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சு, தப்பாயிடுச்சுன்னா அதை கொஞ்சம் நம்ம திருத்திக்கிறதுக்கு திரும்ப அவர் சப்போர்ட் பண்ணுவார். ஃபினான்ஷியலும் சரி, அந்த டைமும் நமக்கு கொடுப்பாரு. ஓகே, எனக்கு இப்போ தான் வேணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ இதனால் ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னா அதுக்கு டைமும் அவர் கொடுப்பாரு. ஸோ அந்த விதத்தில் ஓகே. ஓகே, எந்த இன்டர்வியூ எதை பார்த்து எக்ஸாக்டாக ஏன்னா ஏதாவது வார்த்தை லைன் பேசும்போது தான் இன்ஸ்பயர் ஆகிருக்கும். கரெக்டாக சொன்னார். ஸோ இப்போ ஜேம்ஸ் போட்டில் ஸோ இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி சாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனாலும் ரிசர்ச் அலாட் இல்லை இதை பற்றி. ஸோ இது ரிலாக்ஸ்க்கு போகலாமா இல்லை வி ஹேவ் அதர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வை ரிலாக்ஸ் அண்ட் எதனால ஓகே ரிலாக்ஸ் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிலாக்ஸ் என்ன சார் நான் இன்ஸ்பயர் ஆகிறேன். அதுக்காக இன்ஸ்பயர் ஆகி சார் தான் எப்படி ரிலாக்ஸ் தான் என்னோட ஸோ இப்போ வரைக்கும் எப்படி லைக் டீம் சப்போர்ட்லாம் எப்படி? ராதிகா மேம் ஃபுல் சப்போர்ட். ராதிகா மேம்
ராதிகா மேம் கொஞ்சம் வாங்க. டீம் சப்போர்ட் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபென்டாஸ்டிக் சப்போர்ட் பண்ற ராதிகா மேம் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்காக தான் நான் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களோட சப்போர்ட் தான் எல்லாமே நான் அடுத்தடுத்த ஸ்டெப் பண்ணது எல்லாமே தேங்க்ஸ் டு ராதிகா மேம் சார். இல்ல தேங்க்ஸ் கண்டிப்பா சொல்லிடலாம். அப்படியே மைக்ல சத்தமா சொல்லிடலாம் அவங்க ரெண்டு பேரும். தேங்க்யூ ராதிகா. அவரு தெரியும் எனக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தா வந்து அவர் பாண்டிச்சேரி தானே அவர். ஆக்சுவலாக எனக்கு தெரியும் அவர். சார் தேங்க்யூ கார்த்திகேயன் சார். Thank you so much. Hello, I'm Devi. We are coming from Pudumadi. என்னோட பேர் அருண். என் பேர் சார்லஸ். நான் கோயம்புத்தூர். ஏனி சார்ஜிங் பற்றி இனிஷியலாக ஒரு ஐடியா இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த சென்னை நான் பார்த்ததுனால பிரேக்ஃபாஸ்ட் அவங்களோட ஸ்டாலும் நான் பார்த்தேன். ஓகே சென்னை ட்ரேட் சென்டரில் அங்கே லைக் சாரோட தான் பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் அவரோட தாட்ஸ் ப்ளஸ் என்ன பிளான் பண்ணுறாங்க அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எஸ்பெஷலி வந்து நிறைய இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வித் பாசிபிலிட்டி ஆஃப் ரிட்டர்ன்ஸ்ன்ற மாதிரி இருந்தது. பட் இங்கே வந்து அஷ்யூர்ட் ரிட்டர்ன் இருந்தது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் பட் அது எப்படி போகுன்ற அந்த ஒரு ரிஸ்க் இனிஷியல் ஃபேஸில் இல்லை. ஸோ அந்த அஷூரன்ஸ் வந்து இருந்தது. அண்ட் சம்ஹவ் கொஞ்சம் செக் பண்ணோம். ஸோ ரிலாக்ஸஸ் பெஸ்ட் பைக் தோணுச்சு. ஓகே பெஸ்ட் ரைட்.